அந்த இரவு பலமாக மழை பெய்து கொண்டிருந்தது. நேரமும் மிகவும் தாமதமாகிவிட்டது. கார் ஓட்டிக்கொண்டே கல்லறை அருகே வந்தபோது மழையில் நனைந்து கொண்டிருந்த ஒரு சிறுவனை பார்த்தேன். வீட்டுக்கு போக வேண்டுமா? உன்னை கொண்டு விடட்டுமா என்று கேட்டேன். ஆமாம், தயவு செய்து என்று அவன் சொன்னான். நான் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கும் ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். அவன் உடம்பு முழுக்க நனைந்திருந்ததால் நான் அணிந்திருந்த பழைய ஸ்வெட்டரை கழற்றி அவனுக்கு கொடுத்தேன். இன்றிரவு ரொம்ப குளிர், முழுக்க நனைஞ்சிருக்கே, இத போட்டுக்கோ என்றேன். அதற்கு பிறகு நாங்கள் இருவரும் பேசவே இல்லை. சிறிது நேரத்தில் அவன் சொன்ன வீட்டின் முன் காரை நிறுத்தினேன். ஸ்வெட்டரை வைத்துக்கோ, நாளை வந்து எடுத்துக்கிறேன் என்றேன். உங்கள் பெயர் என்ன என்று அவன் கேட்டான். ஜிம் என்று சொல்லி என்னை வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு நன்றி என்றான். அடுத்த நாள் நான் என் ஸ்வெட்டரை வாங்க அந்த வீட்டுக்கு சென்றேன். ஒரு பெண் கதவை திறந்தாள். ஜிம் வீட்டில் இருக்கிறானா? என் ஸ்வெட்டரை வாங்க வந்தேன் என்றேன். அவள் என்னை வித்தியாசமாக பார்த்தாள். நீங்க தவறாக நினைக்கிறீங்க. ஜிம் எங்கள் மகன்தான். ஆனா அவர் 1 வருடத்திற்கு முன்பே இறந்து விட்டார். அவர் அந்த கல்லறையில தான் புதைக்கப்பட்டிருக்கிறார் என்றாள். அதை கேட்டதும் நான் அதிர்ச்சியில் உறைந்தேன். வருத்தம் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினேன். என்ன நினைக்க வேண்டும் என்பதே புரியவில்லை. அடுத்த நாள் காலை நான் கல்லறைக்குச் சென்றேன். ஜிம்மின் கல்லறையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. அங்கே அவன் கல்லறையின் மேல் நான் கொடுத்த அந்த ஸ்வெட்டர் அமைதியாக கிடந்தது. To watch more videos, please like, share, subscribe, Yal TV.